friends, last videos la sin theta value cos theta value hand use பண்ணி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோஸ்ல tan theta ஓட வேல்யூவை அதே hand யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். tan theta ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது நம்ம ஷார்ட் ட்ரிக்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். tan theta அப்படினா நம்ம ஆக்சுவலா அதை எப்படி நம்ம எழுதலாம்னா sin theta by cos theta அப்படினு எழுதலாம். sin theta by cos theta அப்படினு எழுதலாம். இப்போ sin theta க்கு நம்ம எப்படி வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஷார்ட் ட்ரிக் கண்டுபிடிச்சோம், root of fingers below இல்லையா? எந்த fingers நம்ம வந்து fold பண்றோமோ அந்த fingersக்கு below the number of fingers தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் sin theta க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பை cos theta இருக்கு. அப்ப cos theta க்கு நம்ம எப்படி வேல்யூ எடுத்துக்கிட்டோம்? எந்த ஃபிங்கரை ஃபோல்ட் பண்றோமோ அந்த ஃபிங்கர்ஸ்க்கு above the number of fingers என்னவோ அதை தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அதான் அப்படியே தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? tan theta க்கு sin theta by cos theta இருக்கனால sin theta க்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதை மேல எழுதிக்க போறோம். cos theta க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதை கீழே எழுதிக்க போறோம். சோ பாருங்க ஃபார்முலா என்னன்னு tan theta equal to root of fingers below by root of fingers above. ஓகேவா? அதாவது நம்ம எந்த ஃபிங்கரை ஃபோல்ட் பண்றோமோ அந்த ஃபிங்கர்ஸ்க்கு below the number of fingers நம்ம மேல எழுதிக்கணும். எந்த ஃபிங்கரை ஃபோல்ட் பண்றோமோ அந்த ஃபிங்கர்ஸ்க்கு above the number of fingers கீழ எழுதிக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம யாரோ போட்டுருக்கோம். டவுன்ல யாரோ போட்டிருந்தா நமக்கு என்னன்னா below the number of fingers. ஓகேவா? யாரோ வந்து மேல டிரா பண்ணிருக்கோம். சோ அப்ப என்னது up அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அப்படினா நமக்கு above the number of fingers மேல இருக்க fingersனு அர்த்தம். ஓகேவா? எந்த ஃபிங்கரை ஃபோல்ட் பண்றோமோ அதுக்கு மேல இருக்க fingersஐ நம்ம கீழ எழுதிக்கணும். ஓகேவா? ஓகேப்பா, இதான் இப்ப tan theta ஓட ஃபார்முலா. நம்ம நெக்ஸ்ட் ஹேண்ட வச்சு நம்ம எப்படி ஷார்ட் ட்ரிக் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். tan 0 டிகிரியோட வேல்யூவை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ 0 டிகிரி நாவே நமக்கு தெரியும். ஆல்ரெடி we know very well the little finger is the 0 degree. சோ என்ன பண்ணலாம்? அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். சோ நல்லா ஃபிங்கர்ஸை கவனிங்க. இந்த 0 டிகிரி வந்து லிட்டில் ஃபிங்கர் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஃபார்முலா படி ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கர்ஸ்க்கு கீழே பிலோ ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு கீழே நோ ஃபிங்கர்ஸ் இல்லையா? ஸோ என்ன வரணும்? ரூட் ஆஃப் 0. ஓகேவா? அப்ப நம்ம என்ன எழுதுறோம்னா இங்க ரூட் ஆஃப் 0 எழுதிட்டோம், டிவைடட் பை போட்டுட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் above. சேம், திரும்ப கவனிங்க. ஃபிங்கரை லிட்டில் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிட்டா இப்ப இந்த ஃபிங்கர்ஸ்க்கு மேல above the number of fingers. How many fingers are there? 1 2 3 4 fingers இருக்கு இல்லையா? இந்த 4 fingers தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டினாமினேட்டர்ல நம்ம எழுத போறோம். ஓகேவா? சோ கீழ என்ன பண்ண போறோம்? ரூட் ஆஃப் 4 எழுத போறோம். ரூட் ஆஃப் 4 கீழ வந்து ரூட் ஆஃப் 4 எழுதிட்டோம். ஓகேவா? now இப்போ என்ன பண்ண போறோம்? ரூட் ஆஃப் 0 ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணாலும் 0 தான் வரும். and then 4 நம்ம ரூட் எடுத்தோம்னா 2 தான் வரும். ஓகேவா? 2. so இதை என்ன பண்ணாலுமே நமக்கு what is the answer? 0. 0 is the answer. so tan 0 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 0. tan 30 டிகிரியோட வேல்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் tan 30 டிகிரி எந்த ஃபிங்கர்? ரிங் ஃபிங்கர். சோ இந்த ரிங் ஃபிங்கரை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ரிங் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே below the number of fingers, how many fingers, எத்தனை ஃபிங்கர்ஸ்னு பார்க்கறோம்? only one finger. சோ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஃபிங்கரை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரூட் 1 எழுதணும். ஓகேவா? below the number of fingers எத்தனை இருக்கு? 1 இருக்கு. சோ நம்ம ரூட் 1 எழுதிக்கலாம். ரூட் 1 பை இப்போ the same finger தான் ரிங் ஃபிங்கரை நம்ம என்ன பண்றோம்? ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபிங்கர்ஸ்க்கு above the number of fingers எத்தனைன்னு பார்க்கறோம். எத்தனை இருக்கு? 1 2 3 number of fingers. ஓகேவா? சோ நம்ம இப்ப என்ன எழுத போறோம்? ரூட் 3 எழுத போறோம். ரூட் 3. இப்போ ரூட் 1 நம்ம ரூட் பண்ணோம்னா 1 ஆன்சர். and ரூட் 3 க்கு என்ன வரும்? அதே சேம் ரூட் 3. so the answer is tan 30 டிகிரியோட ஆன்சர் என்னன்னா 1 by root 3. நெக்ஸ்ட் பாருங்க tan 45 டிகிரி. tan 45 டிகிரிக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் வேல்யூனா நமக்கு அடுத்து என்ன ஃபிங்கர் இருக்கு? மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கரை நம்ம என்ன பண்றோம்? ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஃபிங்கருக்கு below the number of fingers how many? 1 2. so என்ன பண்ணனும்? 2 fingers இருக்கு. இத நாம எதில எழுதிக்க போறோம்? ரூட்ல எழுதிக்க போறோம். root 2.
√2 எழுதிக்கிட்டோம். இப்போ அகைன் சேம் the middle finger-ஐயே நம்ம என்ன பண்றோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி பிலோ பார்த்தோம், இப்போ அடுத்து என்ன பண்ணணும், above the number of fingers. How many fingers are there? 1 2 fingers. so இந்த 2 fingers நம்ம எதுல எழுதிக்கணும், ரூட்ல எழுதிக்கணும். so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா √2 எழுதிக்கலாம். இப்போ மேலே √2 இருக்கு, கீழே √2 இருக்கு. சோ அந்த √2க்கு கேன்சல் ஆயிடுச்சுனா the answer is tan 45 degree. the answer is 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, tan 60 degree ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். tan 60 degree 60 டிகிரினாவே ஆல்ரெடி we know that இல்லையா, நமக்கு 60 டிகிரினாவே எந்த ஃபிங்கர் தான், இண்டெக்ஸ் ஃபிங்கர். சோ இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ below the number of fingers how many? 1 2 3 3 fingers are there. so நாம என்ன பண்ண போறோம், இப்போ 3 fingers நம்ம இப்ப ரூட்ல எழுத போறோம். √3 எழுதிக்கிட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க, சேம் ஃபிங்கர் தான், இண்டெக்ஸ் ஃபிங்கர். this is the index finger. again நீங்க என்ன பண்ணுங்க, அதே ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இப்போ above the number of fingers, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு மேல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு, only one finger. சோ இப்போ நம்ம என்ன எழுதலாம், √1 எழுதிக்கலாம். √1. now the √3 என்ன ஒரு வேல்யூ, √3 அப்படியே வந்துரும். √1 நம்ம ரூட் பண்ணாலும் 1 தான் வரும். so the answer is tan 60 degree. answer is √3. tan 60 degree answer என்னது, √3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, tan 90 degree. 90 degree அப்படினாவே நமக்கு எந்த ஃபிங்கர், நல்லா ஃபிங்கர்ஸ் கவனிங்க, எந்த ஃபிங்கர், thumb finger. சோ நம்ம என்ன பண்ண போறோம், thumb finger-ஐ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ below the number of fingers how many? 1 2 3 4 fingers இருக்கு. சோ அப்ப இந்த 4 fingers நம்ம எதுல எழுதணும், ரூட்ல எழுதணும். ரூட் மறக்கவே கூடாது, ஓகேவா? ரூட்ல எழுதணும். சோ √4 by now same thumb finger ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். number of fingers எதுல வரணும், above the number of fingers. இந்த ஃபிங்கர்ஸ்க்கு மேல ஏதாவது இருக்கான்னு பார்க்கறோம், இல்ல, எதுமே இல்ல, ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும், 0. சோ √0. சோ √0 வந்துச்சுனா நமக்கு என்ன வரும், கீழ 0 வந்தாவே என்னதான் ஆன்சர் வரும் एक्चुअली. இப்போ இத வந்து √4-ஐ நான் வந்து ரூட் எடுத்தா 2 வரும். சோ 2/0 கீழ 0 வந்தாவே நமக்கு என்னதான் வரும், அதோட ஆன்சர் இன்ஃபினிட்டிவ்ல வரும், ஓகேவா? மேல 0 வந்தா நம்ம 0 ன்னு எழுதலாம், கீழ 0 வந்தா அது not defined. நம்ம என்ன பண்ண முடியாது, அதை டிஃபைன் பண்ண முடியாது. சோ நம்ம அதை எப்படி தான் எழுதணும், இன்ஃபினிட்டிவ் தான் எழுதணும், ஓகேவா? சோ இந்த not definedங்கிற வேல்யூவை நம்ம எதுல எழுத போறோம், இன்ஃபினிட்டிவ்ல எழுதணும். cot θவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். cot θவோட வேல்யூ என்ன, tan θவோட ரெசிப்ரோக்கல் என்னவோ அதுதான் cot θ. அதாவது tan θவோட வேல்யூவை நம்ம வந்து தலைகீழியா எழுதுனோம்னா அதுதான் cot θவோட வேல்யூ, ஓகேவா? இப்போ cot 0 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், tan 0 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். tan 0 டிகிரியோட வேல்யூ என்ன, 0. so 0 ரெசிப்ரோக்கல் நம்ம எழுதுனோம்னா the answer is not defined. not defined நம்ம என்ன எழுதணும், infinitive. so the answer is infinitive, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, cot 30 degree. cot 30 டிகிரினா நம்ம அப்படியே இங்க என்ன பண்ணணும், tan 30 டிகிரியோட வேல்யூ பார்க்கணும். tan 30 டிகிரி வேல்யூ என்னது, 1/√3. இப்ப இந்த 1/√3யோட தலைகீழி டேர்ம், அதாவது ரெசிப்ரோக்கலோட டேர்ம் என்ன, அதோட அப்படியே தலைகீழி அப்படியே எழுதணுமா, அதுதான் நமக்கு cot 30யோட வேல்யூ. சோ இப்ப cot 30யோட வேல்யூ என்ன அப்படின்னா, இதோட ரெசிப்ரோக்கல் டேர்ம் என்னமா, √3/1. so the answer is √3. ஓகேவா? அப்ப cot 30 டிகிரியோட ஆன்சர் √3. நெக்ஸ்ட் பாருங்க, cot 45 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ பார்க்கலாமா? சோ tan 45 டிகிரியோட வேல்யூ 1. சோ அதோட ரெசிப்ரோக்கல் டேர்ம் என்னது, 1. சேம் 1 தான். சோ cot 45 டிகிரியோட வேல்யூ என்னது, 1. நெக்ஸ்ட் பாருங்க, tan 60 டிகிரி. 60 டிகிரிக்கு ரெசிப்ரோக்கல் பார்க்கணும். cot 60 டிகிரி கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், tan 60 டிகிரியோட வேல்யூவை நம்ம பார்க்கணும். tan 60க்கு வந்து √3 வருது, இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். இப்போ √3க்கு கீழே நமக்கு என்ன நம்பர் இருக்கிறதா வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், 1.
ஸோ அப்போ அந்த அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் எழுதும்போது 1/√3. ஸோ cot 60 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க cot 90. cot 90 கண்டுபிடிக்கணும்னா tan 90 பார்க்கணும். ஸோ tan 90 என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்ன நம்ம போடணும்? ரெசிப்ரோக்கல் டேர்ம்னா 0. ஸோ cot 90யோட வேல்யூ என்னன்னா 0. cot 90 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. அவ்வளவுதான். tan தீட்டாவோட வேல்யூவை திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்றேன், கவனிங்க. tan theta equal to root of fingers below by root of fingers above. ஆக்சுவலா என்ன tan theta வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரூட்ல ஃபிங்கர்ஸ் பிலோ என்ன வேல்யூ இருக்கோ அதை எழுதிக்கணும். அதே மாதிரி பை ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபவ்னா எந்த ஃபிங்கர்ஸ்க்கு மேல எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா கீழே எழுதுறோம். லிசன் பண்ணுங்க. ஆக்சுவலா சப்போஸ் இந்த மிடில் ஃபிங்கரை நான் ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன்னா இதுக்கு கீழே பிலோ த நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம மேல எழுதணும். இந்த மிடில் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மேல above the number of fingers எத்தனை இருக்கோ அதை வந்து கீழே எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நமக்கு வந்து tan 0 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா இப்போ 0ங்கிறது நமக்கு என்ன ஃபிங்கர்னா ஆல்ரெடி we know that and this little finger தான் நம்மளுக்கு லிட்டில் ஃபிங்கர் தான் நமக்கு 0 டிகிரின்னு தெரியும். ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா லிட்டில் ஃபிங்கருக்கு பிலோ த நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் என்னங்கிறத நம்ம மேலே எழுதணும், ரூட்ல எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூட்டை நம்ம எழுதலைன்னா நமக்கு ஆன்சர் வராது. ஸோ கீழே பிலோ த நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் எத்தனை இருக்கு? 0. அதனால தான் ரூட் 0 போட்டிருக்கோம். அதே பாருங்க லிட்டில் ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணிட்டா above the number of fingers how many fingers? 1 2 3 4 fingers இருக்கனால தான் ரூட் 4 போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 0/4 நம்ம ரூட் எடுத்தோம்னா 0 தான் வருது இல்லையா? இதே மாதிரி தான் எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ப்ளஸ் லாஸ்ட் வீடியோஸில் நம்ம sin theta வேல்யூ cos thetaவோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தோம் ஹேண்டை யூஸ் பண்ணி. இப்போ அந்த வீடியோஸ் சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா இதில் லிங்க்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.